இல்லாம தீம்ஸ், டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா வித்தின் எப்படி சொல்றது? இன்னைக்கு நீங்க டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணா கூட 2 டேஸ்க்குள்ள நீங்களே ஈஸியா இந்த WordPress யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்ட உங்களுக்கான பிசினஸ் வெப்சைட்ட கிரியேட் பண்ணிக்க முடியும். வந்து வெப்சைட் ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற இது. ஸோ சின்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே வந்து ஒரு வெப்சைட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாபிக் நம்ம எடுத்தோம். ஸோ இந்த டாபிக் வந்து யாருன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி அவங்கள தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பண்ணணும், பட் ஆனால் வந்து அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தனால வந்து நம்ம இன்னும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறனால தான் வந்து இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக்கே வந்து மறுபடியுமே நம்ம இந்த டாபிக் எடுத்து பேசுகிறோம். ஸோ யமுனா அவங்க தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம் இந்த செஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 இயர்ஸாக அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனி தான். சேலம்ல வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு எம்எஸ்எம்இக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லாமல் அவங்க வந்து கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. டிஜிட்டல் கிராஃபிக் டிசைனிங் அப்புறம் வெப்சைட்டே வந்து இன்னும் இன்டெப்டாக கற்றுக்கணும்னா கூட அவங்க கிட்ட கற்றுக்கலாம். ஸோ அவங்க சர்வீஸ்மே பண்ணுறாங்க, அதே சமயம் கோர்சஸ்மே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி பற்றி. ஸோ நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம் யமுனா அவங்கள. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சின்ன இது என்ன அப்படின்னம்னா வந்து நீங்கள் என்டையரா செஷன் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கொஷின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா மெசேஜில் போடுங்க. நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபோரம் வந்து Q&Aக்காக ஓப்பன் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே அட்ரஸ் பண்ணிடலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம ரெகுலரா வர பார்ட்டிசிபென்ட்ஸ் தெரியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்றது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரெக்கார்டை வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த இதுமே வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் மண்டே அந்த மாதிரி ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என் இருங்க, கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னா கேளுங்க, நம்ம Q&A செஷன் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என் சைட்ல இருந்து வந்து சொல்றது. எஸ் யமுனா, யூ கேன் டேக் ஓவர் தி செஷன். ஓகே மேம், தேங்க்யூ. So good evening all. So my name is Yamuna Devi. I'm working as a digital marketing trainer in First Success Technologies. One second, என்னோட screen share பண்ணிடுறேன். மேம் ஸ்கிரீன் ஷோ ஆகுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேடம். ஓகே மேம், ஓகே சார். ஸோ எல்லாருக்குமே வெப்சைட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ www.firstsuccesstechnologies.in firstsuccesstechnologies.com. ஸோ இதுதான் வந்து வெப்சைட். ஸோ யூஸ்வலாக வெப்சைட் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு தேவைப்படுது? ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ்க்கு மேம் சொன்ன மாதிரி ஒரு க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு நம்பகத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல. ஸோ வேற எதுக்காகலாம் நமக்கு இந்த வெப்சைட் வேணும்? இப்போ எல்லாருமே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, ஒரு சர்வீசஸ் எடுக்கிறது, ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. ஓகேங்களா? டிஜிட்டலாக உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி கஸ்டமர்ஸ் எடுக்கிறது, லீட்ஸ் எடுக்கிற இந்த விஷயம் தான் எங்கே பார்த்தாலுமே ஆன்லைனில். இதுதான் நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இங்கே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வெப்சைட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட் வச்சுருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ். இப்போ அந்த வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வராங்க அப்படின்னா, இப்போ வந்ததுமே ஒரு யூசர் வந்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட மாட்டாங்க, சரிங்களா? இப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம வெப்சைட்டை திரும்ப திரும்ப பார்த்துட்டு விசிட் பண்ணும் பொழுது அப்போ அந்த இடத்துல அவங்க பை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ என் வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மெட்டா ஆட் ரன் பண்ணியிருக்கேன். என்னுடைய மெட்டா ஆடு மூலமாக என்னுடைய வெப்சைட்டை ஒரு 50,000 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 50,000 மெம்பர்ஸ் என்னுடைய வெப்சைட்டில் எந்தெந்த பேஜஸை விசிட் பண்ணியிருக்காங்க, எந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா சொல்லுங்க மேம். ஸ்லைட் ஷோ மட்டும் இது பண்ணிடுறீங்களா? ஒன் செகண்ட். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே.
ஸோ எந்த பர்ட்டிகுலர் பேஜஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக மெட்டாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மூலமாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்குன்னு ஒரு யூசர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த யூசர் எங்கெங்கே போகிறாங்களோ அவங்கள கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, அவங்க எங்க போனா குக்கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். அது மூலமா அந்த யூசர் எங்க போனாலும் திரும்ப திரும்ப நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம ஒரு கூகுள் ஆட்ஸ் மூலமாவும் டார்கெட் பண்ணலாம். அப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி அவங்க நம்ம ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கள அகைன் அவங்களுக்கு நம்மளுடைய ஆடை ஷோ பண்றது மூலமா நமக்கு அந்த ஆடியன்ஸ் அந்த பர்ட்டிகுலர் யூசர் கஸ்டமரா கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இதை மார்க்கெட்டிங் ஃபீல்டு நம்ம என்ன சொல்வோம்னா ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி சொல்லலாம், ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுளில் போயிட்டு ஒரு கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயில், குட் ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில்னு சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். ஜஸ்ட் நான் உள்ளே தான் போகிறேன், எதுவுமே ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணல. சரிங்களா, அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டேன், அந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஆனால் இப்போ நான் அவங்களுடைய ஒன் ஆஃப் த வெப்சைட் விசிட்டர் ஆயிட்டேன். சரிங்களா, நான் அந்த வெப்சைட்குள்ளே போனதுனால நான் ஒன் ஆஃப் த வெப்சைட் விசிட்டர் ஆயிட்டேன். ஸோ இப்போ நான் எங்கே போனாலும், நான் கூகுளில் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டை நான் போய் பார்த்தாலுமே, இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு எனிதிங், நான் என்ன இப்போ யூடியூப்பில் போய் நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்தாலுமே அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் ஓனர் யாரோ அவங்களுடைய ஆடு எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக ஷோ ஆகிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயத்த நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எதனால் பாசிபிள் ஆகுது, இது எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு ஆஸ் எ யூசராக யார் வந்தாலுமே நம்ம அவங்கள ட்ராக் பண்ண முடியும். அதுக்கான டெக்னாலஜிஸ் இந்த வெப்சைட்டில் நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஒரு வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ அது மூலமா நீங்க நிறைய ஆடியன்ஸை ரீடார்கெட் பண்ணலாம். உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு நீங்க என்லார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கோடிங் தான். கோடிங் தான் இங்கே ஒரு மேஜர் பில்லர் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் கோடிங் லாங்குவேஜஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிள் எப்படி சொன்னோம்னா HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டைல், இந்த கலர் வேணும், எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும், இது இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பர்டிகுலராக தேவைப்படும். அது போக என் வெப்சைட்டுக்குள்ளே யாராவது வராங்க, அவங்க ஏதாவது ஒரு டேட்டா என்டர் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து என்னுடைய நான் டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் தேவைப்படும். இன்னும் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வர வர வேறு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே நம்ம வந்து கோடிங் யூஸ் பண்ணி வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். எப்படி HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி பூட்ஸ்ட்ராப், பைத்தான், ஜாவா இந்த மாதிரி நிறையா கோடிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி we can develop வெப்சைட்ஸ். ஓகேங்களா, நிறைய லைப்ரரிஸ் வந்துருச்சு, யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் ஒரு IT பர்சனாவோ நல்ல கோடிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கோடிங் பேஸ்டு வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, எனக்கு கோடிங் தெரியாது. ஸோ கோடிங் மூலமாக எனக்கு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஒரு பர்டிகுலராக ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வேர்ட் ப்ரெஸ். சரிங்களா, ஸோ இதில் கோடிங் தேவையா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. சரிங்களா, நீங்கள் ரொம்ப கஸ்டமைசேஷன் போகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் கோடிங் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கோடிங்கும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். பட் கோடிங்கே இல்லாமல் தீம்ஸு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வித்தின் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி நீங்கள் டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணால் கூட 2 டேஸ்க்குள்ளே நீங்களே ஈஸியாக இந்த வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை உங்களுக்கான பிஸ்னஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வேர்ட் ப்ரெஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே, நான் என்னங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆர் CEO சந்தோஷ்குமார் சார். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ ஸோ சார் பார்த்தீங்க அப்படின்னா SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் எல்லாமே ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் பர்சன். ஆல்சோ ஹீ இஸ் அன் யங் ஆண்டர்பிரினர். ஸோ 13 to 15 இயர்ஸாக இவங்க இந்த கம்பெனிக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ ஹீ இஸ் அன் கார்பரேட் ட்ரைனர் ஆஸ் வெல் அஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ ஃப்ரம் 2013 ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ்
2016-20ல ஒரு டீம் எல்லாமே ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரசன்ட் growth கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க SEO, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங் இந்த மாதிரி எல்லாமே சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வேர்ட்பிரஸ்க்குள்ள போயிடலாம். வேர்ட்பிரஸ்னா இட் இஸ் அன் ஒரு சிஎம்எஸ், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எல்லாமே அவங்களே தீம்ஸ், டெம்ப்ளேட் இதெல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் அதை எடுத்து டிசைன் பண்ணி உங்க வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். ஈஸியா ஃப்ரீயாவே சூப்பரான ஒரு வெப்சைட் நம்ம இந்த வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? வேர்ல்டுலயே அரௌண்ட் 42% ஆஃப் வெப்சைட் வந்து இந்த வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உலகத்திலே வந்து 1,00,000 வெப்சைட் மொத்தமா இருக்குன்னா அதுல 42,000 to 43,000 வெப்சைட் வந்து இந்த வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்றாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஈஸியா பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இட் இஸ் அ பாப்புலர் டூல் ஃபார் பீப்புள் who want to build websites and blogs without any coding experience. ஸோ ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணுறோம்? ஈஸி டு யூஸ். ஓகேங்களா? பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஈஸி டு யூஸ், ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? இது வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் ஆல்சோ. பட் ஆனால் டொமைனு ஹோஸ்டிங்கும் அதை நம்ம பை பண்ணணும். அது எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும், கஸ்டமைசேஷனும் நீங்கள் இந்த வேர்ட்பிரஸ்லேயே பண்ணிக்க முடியும். ஆல்சோ ஸ்கேலபிலிட்டியும் இருக்கும், SEO ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கோடிங் தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் கோடிங் இருந்தால் தான் வேர்ட்பிரஸில் வெப்சைட் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு கோடிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியாக லான்ச் பண்ணிடலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ தீம்ஸ், ஃப்ரீ பிளகின்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் சிம்பிளாகவே. கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய ஃபோரம்ஸ், டுட்டோரியல்ஸ், நிறைய ரிசோர்ஸஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை சால்வ் பண்ணிக்க முடியும். பீப்புள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், டிப்ஸு, சொல்யூஷன்ஸ், காமன் இஷ்யூஸ் இதெல்லாமே அந்த ஃபோரம்ஸில், டுட்டோரியல்ஸில் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. இதே கோடிங் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு லைனுக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் நீங்கள் உள்ள வெப்சைட்டில் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் எழுதணும். அதை பற்றின ஒரு டீப் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். பட் இது அந்த அளவுக்கு ஒரு டஃப் கிடையாது, ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் பண்ணலாம், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஈஸ் ஆஃப் யூஸ் அண்ட் அக்சசபிலிட்டி, ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் அண்ட் லோயர் காஸ்ட். ரொம்பவே காஸ்ட் வைஸுமே நமக்கு ரொம்ப லோயராக தான் இருக்கும். எக்ஸ்டென்சிவ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஒரு தீம் இருக்குது, எனக்கு இந்த தீமில் இருக்க ஃபீச்சரை தாண்டி எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா? SEO ஃப்ரெண்ட்லி. SEOன்னு உங்களுக்கு தெரியும், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சேலம், பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர் யாராவது ஒரு யூசர் சர்ச் பண்ணால் உங்களுடைய வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வரணும். அது பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் SEOன்னு சொல்லுவோம். அப்படி SEO பண்ணால் உங்கள் வெப்சைட்டில் டாப்பில் கொண்டு வரதுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ், ஃபீச்சர்ஸை வேர்ட்பிரஸ்ஸே உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? SEO இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளகின்ஸு, சப்போர்ட்டு, எவ்ரி திங் வி ஹேவ் இன் திஸ் SEO. ஓகேங்களா? SEO இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இந்த வேர்ட்பிரஸ்லேயே அவைலபிளாகவும் இருக்குது. ஓகே, இந்த வேர்ட்பிரஸில் இருக்கக்கூடிய பேஜ் பில்டர்ஸ், அதிகமாக பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய பேஜ் பில்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்டார், பீவர் பில்டர், திவி பில்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூட்டன்பர்க். ஸோ அது போக ஒரு 10 காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேஜ் பில்டர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம இன்னைக்கு கிளாஸில் ரொம்ப பாப்புலரான எலமெண்டார் பில்டர், வெப்சைட் பில்டர் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பிஃபோர் தட் உள்ள போகிறதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யாருக்காவது ஐடியா இருக்குங்களா, வாட் இஸ் டொமைன், வாட் இஸ் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு? Domain is the .com, that will be the address, and the hosting is the platform where the domain is being hosted on. ஓகே, தேங்க்யூ மேம். டொமைன் அப்படிங்கிறத அட்ரஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் இருக்கேன்னா ஆஸ் அ உமன் என்ன நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்பேன், என்னுடைய நேம் வச்சு.
அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் நேம் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் அட்ரஸ். அதை தான் நம்ம வந்து டொமைன்னு சொல்லுவோம். எங்களை www.firstsuccesstechnologies.in. இப்போ எங்களுடைய கம்பெனி இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த நேம் தான் எங்களுக்கான ஐடென்டிட்டி, www.firstsuccesstechnologies.in. ஓகேங்களா, இதை தான் டொமைன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணணும், அதை தான் டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு பாப்புலரான டொமைன் நேம் ப்ரொவைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GoDaddy. ஓகேங்களா, ஸோ இந்த GoDaddyயில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நேமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நேமில் வெப்சைட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ நான் GoDaddy போய்க்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன நேமில் டொமைன் வேணுமோ அந்த நேமை இங்கே வந்து சர்ச் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் glownaturals.com அப்படிங்கிற நேம் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். glownaturals அப்படின்னு நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ இது இங்கே அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பை பண்ண முடியும். ஓகே, இந்த நேம் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா we have to choose another நேம், வேறு நேம் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி இந்த .com அதாவது glownaturals.com அப்படிங்கிறது சம் அதர் பர்சன் வந்து பை பண்ணிட்டாங்க. glownaturals.in இருக்குது. ஓகேங்களா, .fashions naturalglows.com இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நேமில் உங்களுக்கு டொமைன் வேணுமோ அந்த நேம் அவைலபிலிட்டி இருக்காங்கிறத இந்த GoDaddy அப்படிங்கிற இந்த டொமைன் நேம் ப்ரொவைடரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ டொமைன்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங். ஓகேங்களா, இப்போ நேம் மட்டும் வாங்கினா போதுமா? இப்போது என்னுடைய வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த நேம் அட்ரஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த வீடு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கணும், கிச்சன் இருக்கணும், லைக் ஹால், பெட்ரூம்ஸ், லைக் இதெல்லாமே இருக்கணும். அதாவது என்னன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜஸையும் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதை தான் ஹோஸ்டிங்னு சொல்கிறோம். எங்கே அந்த டொமைனை நம்ம கொண்டு போய் ஹோஸ்ட் பண்ணுறோம், தட் இஸ் கால்டு ஹோஸ்டிங். ஓகேங்களா, ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ், இந்த ஹோஸ்டிங்கை யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் we call it as ஹோஸ்டிங் ப்ரொவைடர். ஓகேங்களா, ஸோ நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஃபியூ ஆஃப் தெம் சொல்கிறேன். hostinger.in, SiteGround, Bluehost, இதெல்லாமே சம் ஆஃப் தி பாப்புலர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். சரிங்களா, இப்போ நான் வந்து ஹோஸ்டிங்கர் போகிறேன், hostinger.in. பாருங்க, ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு பிளான். ஓகேங்களா, இதில் ப்ரைஸிங் போனீங்கன்னா கூட உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த ஹோஸ்டிங் பிளான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மந்த்துக்கு வாங்கிக்கலாம், 12 மந்த்ஸ்க்கும் வாங்கிக்கலாம், தட் மீன்ஸ் 1 இயர், 2 இயர்ஸ், 4 இயர்ஸ் வரைக்கும் பிளான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 1 இயருக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான பிளான் என்ன, எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், அந்த ஒவ்வொரு பிளான்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்டர் பிளான் வந்து 219 பெர் மந்த் இருக்குன்னா அதுக்கேற்ற ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. இதுவே நீங்கள் வந்து இந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்க, க்ரோத் ப்ளஸ் ஏ இந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்கன்னா 379 பெர் மந்த். அதுவே இந்த பிளான் ஸ்கேல் ப்ளஸ் ஏ இந்த பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா 799 பெர். அதாவது அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிளான்க்கான காஸ்ட்டுமே வேரி ஆகும். இது ஹோஸ்டிங்கர், நீங்கள் இதுலேயும் பை பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ரொவைடர் சொல்கிறேன் பாருங்கள், Bluehost அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன் ஆஃப் தி ஹோஸ்டிங் ப்ரொவைடர். ஓகேங்களா, Bluehost அப்படிங்கிறது இதுதான், இது ஒன் ஆஃப் தி வெப் ஹோஸ்டிங் டொமைன் வேர்ட்பிரஸ் ப்ரொவைடர்.
ஸோ இதுலேயே இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் சரிங்களா. இதில் ஹோஸ்டிங் பிளான்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன பாருங்கள், ஸ்டார்டர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இ-காமர்ஸ் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பிளான்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போது ஸ்டார்டர் பிளான் அப்படின்னா லைக் பாருங்கள், இது 199 per month. அதில் வந்து ஃப்ரீ ஒரு சில பிளானில் வந்து ஃப்ரீ வெப்சைட்ஸுமே கொடுத்துருவாங்க, அதாவது டொமைன் நேமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் டொமைன் நேம் மட்டும் கோடாடியில் வாங்கி ஹோஸ்டிங் தனியாக வாங்கி ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். 2 விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று டொமைன் தனியாக வாங்கிட்டு ஹோஸ்டிங் தனியாக வாங்கி ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இது அப்படி இல்லையா நீங்கள் வந்து டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டுமே ஒரே பிளேஸ்லையும் வாங்கிக்கலாம். 2க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இயருக்கு ஃப்ரீ டொமைனும் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த பிளானில். இதுலேயும் இந்த பிளான்லேயும் ஸ்டார்டர் பிளான்லேயும் 1 இயருக்கு ஃப்ரீ டொமைனுமே இருக்குது. நீங்கள் தனியாக கோடாடியில் போய் டொமைன் வாங்கணும்னு கிடையாது. இந்த பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொமைனுமே ஃப்ரீயாக 1 இயருக்கு கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் என்னென்ன இதில் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, என்னென்ன டூல்ஸ் கொடுக்குறாங்க, சிடிஎன் செட்டப் கொடுக்குறாங்க, லைக் இந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். எஸ்எஸ்எல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. யோஸ்ட் எஸ்இஓ ஃப்ரீ பிளகின் இருக்குது. ஓகேங்களா. கண்டென்ட் ஸோ ஸ்டாட்டிக் கண்டென்ட் கேச்சிங், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பிளானுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ இதுதான் பேசிக். ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கணும், ஹோஸ்டிங் இருக்கணும், ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு பேசிக். ஸோ அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. Hosting is a service that provides a physical and virtual infrastructure such as server space and bandwidth to store your website's files. நம்ம வெப்சைட்டில் உள்ள டெவலப் பண்ணுற எல்லா ஃபைல்ஸ், மீடியா ஃபைல்ஸ், கண்டென்ட், எவ்ரி திங் வெப்சைட் ஃபைல்ஸை எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ தட் இஸ் கால்டு ஹோஸ்டிங். ஓகேங்களா. வெப்சைட்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் மேக் them accessible on the internet. A hosting provider manages these powerful servers, typically located in secure data centers, allowing businesses and individuals to publish their websites online without the need for expensive hardware or technical expertise. Domain உங்களுக்கு தெரியும், அந்த நேம் தான் சரிங்களா. Domain refers to the specific area or scope in different contexts, most commonly as a unique internet domain name. ஓகேங்களா. ஸோ இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சர்வருமே லைக் ஹோஸ்டிங் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஹவு டு பிகம் ஃப்ரீலான்ஸ், ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். பிஃபோர் தட் நம்ம வேர்ட்பிரஸில் எப்படி போயிட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் டொமைன் பை பண்ணி என்னுடைய ஒரு சப்டொமைன் எடுத்திருக்கேன். எங்களுடைய வெப்சைட்ஸ்லேயே ஒரு சப்டொமைனாக எடுத்திருக்கோம். இதில் வந்து ஆல்ரெடி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இதெல்லாமே ப்ரீவியஸாகவே பண்ணிட்டேன் சரிங்களா. அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த பிளான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு பிளான் பர்ச்சேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார்டர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிளைம் கொடுத்து இதை நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி பே பண்ணிக்கணும். ஸோ 12 மந்த்துக்குனா உங்களுக்கு வந்து அரௌண்டு ஸோ 2628 rupees வந்து வருது சரிங்களா. இதே வந்து நீங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு வாங்குறீங்க இல்லை 2 இயர்ஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். இது கூடயே நீங்கள் வந்து டொமைனும் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வெப்சைட்னா ஸ்டார்டர் பிளானே போதுமானது. இ-காமர்ஸ் வெப்சைட், நான் பேமெண்ட் கேட்வேலாம் இன்டகிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸோ அனதர் பிளான், ஸ்டார்டர் பிளான் இல்லாமல் பிஸ்னஸ் பிளான், அனதர் பிளான்மே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெப்சைட் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் எவ்வளோ டிராஃபிக் வரப்போகுது, எவ்வளோ பேண்ட்வித்து அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கான பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி இங்கே ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இது கூட உங்களுக்கு ஃப்ரீ டொமைனுமே கிடச்சிரும் பாருங்கள். யூ கெட் அ ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 year வித் திஸ் ஆர்டர். ஸோ இப்போ நான் இதை வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்து
உங்களுடைய மெயில் ஐடி, இமெயில் ஐடி மூலமா இதில ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பே பண்ணிட்டீங்கன்னா, வேர்ட்பிரஸ் அதாவது வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகியே வரும். ஓகேங்களா? எல்லா ப்ராசஸ் முடிச்சதுமே உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வந்து இது வந்து அட்மின் டேஷ்போர்ட். இந்த மாதிரி வெப்சைட் வந்துரும். ஓகேங்களா? ஸோ, இப்போ இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி இதில வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கஸ்டமைஸ்டா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்தும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹோம் பேஜையே நம்மளே டிசைன் பண்ணணும். ஒவ்வொரு பேஜும் நம்மளே யூனிக்கா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து டிசைன் பண்ணிக்கலாம். யூசிங் பேஜ் பில்டர்ஸ். அப்படி இல்ல, உங்களுக்கு எந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து ஈஸியா இருக்கோ, அந்த டெம்ப்ளேட்ட உள்ள வந்து இதில ஆட் பண்ணி, அதில ஜஸ்ட் நீங்க சின்ன சின்ன எடிட்ஸ் பண்ணீங்கன்னாவே, அது குட் லுக்கிங் வெப்சைட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ, இப்போ பாருங்க. ஸோ, இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஃப்டர் தட் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய வெப்சைட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்க, இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேஜஸ் இதெல்லாமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து நியூவாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறதுனா, லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ்னு இருக்கும். சரிங்களா? பிளகின் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொன்றுமே ஒரு சாஃப்ட்வேர் பண்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கோடிங் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்கனாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஃபீச்சர் உள்ளே கொண்டு வரீங்கனாலோ, ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடிங் நீங்கள் ரைட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே. ஆனால் பிளகின் அப்படிங்கிறது இப்போது எனக்கு ஃபார்ம் வேணும். அப்போ WP ஃபார்ம்ஸ்னு ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த ஃபீச்சரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஒரு பிளகின்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபீச்சரை நம்ம ஈஸியாக உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பண்டில் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் பிளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ பிளகின் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற பிளகின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் ஒன். ஓகேங்களா? ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பில்ட் வித் டெம்ப்ளேட்ஸ். அடுத்தது இதில் பேஜ் பில்டரில் ஐம் சூஸிங் எலமெண்டார். பிளாக் எடிட்டருங்கிறது டிஃபால்ட் வேர்ட்பிரஸ் எடிட்டர். அதில் உங்களுக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது டிசைனிங். நீங்கள் எலமெண்டார் யூஸ் பண்ணி ப்ரோ லெவலில் நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய பேஜஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் தி ஒரு அட்வான்ஸ்டு பேஜ் எடிட்டர், பேஜ் பில்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எலிமெண்டார் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸுங்கிறது பெய்டு, மற்றது எல்லாமே ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் அதை அப்படியே எடுத்து அந்த டெம்ப்ளேட்டை வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்கள் வெப்சைட்டில் ஓவர் ரைட் ஆகிடும். சரிங்களா? அதில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஏஜென்சி, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஏசி டெக்னீஷியன், பர்சனல் கேரில் பியூட்டி, ஃபிட்னஸ், யோகா, நிறையா பிஸ்னஸ்க்கான வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. கோச், மெடிக்கல், ஃபோட்டோகிராஃபி, ஓகேங்களா, ஆர்டிஸ்ட், ஆத்தர், மியூசிஷியன், ஸ்கூலுக்கு, ஈவெண்ட்ஸ் பிளானர்ஸ், அதே மாதிரி ஷாப்பிங்க்கு, ஆன்லைன் ஷாப்பிங், கிளாத்திங் ஸ்டோர், இ-காமர்ஸ், லேர்னிங், LMS வெப்சைட்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான டாபிக்ஸுமே இருக்குது. வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும்
நம்ம என்ன ஸோ என்ன விதமான எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். சரிங்களா? இப்போ அதில காமனா என்ன பேஜஸ் இருக்கும்? ஹோம் இருக்கும், அபவுட் இருக்கும், சர்வீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட், பிளாக் இந்த 5 பேஜஸ் இருக்கும். இதே இ-காமர்ஸ் வெப்சைட்னா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஷாப்பிங் பேஜ், கார்ட், செக் அவுட், பேமெண்ட் கேட்வே இதெல்லாமே செட் பண்ணும். ப்ராடக்ட் பேஸ்டு இ-காமர்ஸ் வெப்சைட். அதே மாதிரி அனதர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எல்எம்எஸ் வெப்சைட்ன்னு சொல்லுவோம். லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு யோகா ட்ரெய்னரா இருக்கீங்க, இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்க. வாட் எவர் இட் இஸ். ஏதோ ஒண்ணு நீங்க ஆன்லைன்ல டீச் பண்றீங்க. ஸோ அந்த டீச் பண்ண மெட்டீரியல்ஸ உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ரெக்கார்டடா குடுக்கணும் அப்டின்னா, அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்ல வெப்சைட் டிசைன் பண்றது தான் எல்எம்எஸ் வெப்சைட். லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஸோ அந்த டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெட்டீரியல்ஸ வெப்சைட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது உங்களுடைய ஸ்டூடண்ட்டுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அக்சஸ் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, எந்த ஸ்டூடண்ட் குடுக்குறீங்களோ அவங்க மட்டும் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ பார்த்துக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு அக்சஸ் குடுத்துக்கலாம். இது எல்எம்எஸ் வெப்சைட்ன்னு சொல்லுவோம். அது இல்லாம வெறும் பிளாகிங் மட்டும். நான் வந்து ஒரு 5 டாபிக்ஸ்ல 5 கேட்டகரிஸ்ல பிளாக்ஸ் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். அத வந்து Google AdSense மூலமா கனெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ண போறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளாகிங் வெப்சைட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லயே நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? பிசினஸ் வெப்சைட், ப்ராடக்ட் பேஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ லேர்னிங்கான வெப்சைட்ஸ், பிளாகிங் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம இப்போ சிம்பிளா ஒரு பர்ட்டிகுலர் டைப்ல எப்படி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வெப்சைட்டை கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பியூட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பியூட்டி கான்செப்ட்லேயே நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் எடுக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்னா என்னுடைய வெப்சைட் இப்போ இப்படி தான் என்னுடைய வெப்சைட் இருக்கு. இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணி என்னுடைய வெப்சைட்டை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருந்தால் இப்படி தான் நம்ம வெப்சைட் சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்குன்னா அந்த லோகோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபைல் கொடுத்து நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, நான் அப்லோட் பண்ணதும் எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய விஷ் தான். ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணும்? வெப்சைட்கான ஃபாண்ட்டு. இப்போ பாருங்க, எல்லாமே ஓவராலாக அந்த ஃபாண்ட் வந்து மாறிடும். ஓகேங்களா? என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் பேலட். கலர் பேலட் மீன்ஸ் இப்போ வந்து இங்கே ஒரு பிங்க் ஷேடில் ஒரு கலர் இருக்குது, டொமேட்டோ பிங்க்கில். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலர் ஷேட் கொடுக்கணும், இந்த ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணணும் உங்கள் வெப்சைட்டை அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி. இதெல்லாம் என்னென்னா டிஃபால்ட்டாக அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தீம் இந்த டெம்ப்ளேட்லேயே அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களுடைய இதில் ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ என்ன பர்டிகுலர் கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கண்டினியூ. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் பில்ட் பண்ணும்போது எனக்கு எது தேவையோ அந்த ப்ளகினை மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. நேமு, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் பில் மை வெப்சைட் கொடுத்துக்கோங்க.
1 second. ஸோ நீங்க என்ன பிளகின் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது இன்ஸ்டால் பிளகின்ஸ்ல இருக்கும். Build with templates, Elementor. ஸோ இதில் என்ன டெம்ப்ளேட் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இது ஃபுல்லாக நம்மளுடைய வெப்சைட்டில் ஓவர் ரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது வியூ யுவர் வெப்சைட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டெம்ப்ளேட் கொடுத்தோமோ அந்த டெம்ப்ளேட்டில் இது ஃபுல்லாக ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. பாருங்கள், எல்லாமே அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பீங்க, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, உங்களுடைய ஒர்க்கை இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே ஆல்ரெடி நிறைய இமேஜஸ் இருக்குது, அவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுடைய ஒர்க்கை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கிளைண்ட்டு கொடுத்த ரிவ்யூஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களை பற்றின ஒரு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி உங்களோட மேப்பை இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபூட்டர்னு சொல்லுவோம். இது தனியாக டிசைன் பண்ணும், ஹெட்டர் தனியாக டிசைன் பண்ணும், நடுவில் இருக்கிற பாடி பார்ட் செப்பரேட்டாக டிசைன் பண்ணும். ஓகேங்களா. அதே மாதிரி அபவுட் பேஜு பாருங்க, ஹூ வி ஆர், இங்கே உங்களை பற்றின டேட்டா ஓகேங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மிஷன், நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து சர்வீசஸ், நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ரா இப்போ ஹேர் கலர், ஹேர் கட் இருக்குது, இப்போ இது கூட நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறேன், மெஹந்தி சர்வீஸ் அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் இன்னொரு இமேஜ்க்கு இன்னொரு கண்டென்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மோர் சர்வீசஸ்னு இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா ஒரு டெம்ப்ளேட் நான் கொடுத்துட்டேன், இங்கே என்னுடைய வெப்சைட்டில் அது ஓவர் ரைட் ஆகிடுச்சு. அதை நான் வந்து எடிட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபியூ சேஞ்சஸ் பண்ணாவே எனக்கு என்னுடைய இந்த வெப்சைட் வந்து கிடச்சிரும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ இப்படியும் பண்ணலாம். பாருங்கள், இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு இந்த செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, எனக்கு இந்த இமேஜ் இருக்கு. எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம், நான் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ரிலவெண்ட்டான இமேஜ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதில் போயிட்டு நான் இமேஜ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி மீடியா லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இதை நான் கொடுத்து ஓப்பன் கொடுத்து ஆட் பண்ணால் எனக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா, இது எப்படி லுக் வந்திருக்கு வெப்சைட்டில் அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்க முடியும். ப்ரிவ்யூ சேஞ்சஸ் கொடுத்தா நீங்கள் பார்த்துக்கலாம். இமேஜஸ் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, உள்ளே இருக்க இமேஜஸ், எவ்ரிதிங். இப்போ நான் இந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் அவர் சர்வீசஸ் இதுவுமே. சரிங்களா, இது வந்து ஹெட்டிங் அவர் சர்வீசஸ்னு இருக்குது. இங்கே ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் லைக் தட். பாருங்கள், ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நான் இது கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆஸ் அ டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட்டில் நமக்கு தேவையானதை என்ன வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிளாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெம்ப்ளேட் போகலை, ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனையும் நான் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூவாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஜஸில் போயிட்டு ஆட் அ பேஜ். ஸோ டைட்டில் கொடுத்துக்கிறேன், நான் டெமோனே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, டெமோ பேஜ். ஸோ இதை வந்து எடிட் வித் எலமெண்டார் கொடுங்க. எடிட் வித் எலமெண்டார் கொடுத்தா தான் நம்ம போயிட்டு இதில் டிசைன் பண்ண முடியும் எவ்ரிதிங். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எம்டியாக, அதாவது ஹெட்டர் செக்ஷன் இருக்கும், கீழே வந்து ஃபூட்டர் செக்ஷன் இருக்கும், நடுவில் இருக்க பாடி கண்டென்ட்ஸ் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், ஒரு ஸ்ட்ரக்சர் லேஅவுட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஹெட்டிங் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஹெட்டிங். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டார் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் விட்ஜெட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஹெட்டிங்கில் வெல்கம் டு பிரியாஸ் மேக் ஓவர். கண்டென்ட்டில்
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாடி கண்டென்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே எனக்கு அலைன்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இந்த கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸோ இந்த ஐட்டம்ஸை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். சென்டர் அகெயின் சென்டர் கொடுத்தா எனக்கு இங்கே இந்த மாதிரி லெஃப்டில் வந்துடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், லெஃப்ட் சைடில் கண்டென்ட் ரைட் சைடில் ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுதே இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் ப்ரீவியஸாக இந்த மாதிரி கீழே கீழே வர மாதிரி சூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் கண்டென்ட்டும் ரைட் சைடில் இமேஜும் வர மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இந்த பக்கம் கண்டென்ட்டு இந்த பக்கம் இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே எடிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் லார்ஜர் சைஸாக கொடுக்கணும் அப்படின்னாலுமே கொடுத்துக்கலாம். இல்லை சைஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இமேஜ் பார்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இமேஜுக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு பட்டன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கால் டு ஆக்ஷன் அப்படின்னாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு பாருங்கள், இந்த எலிமெண்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் கேப் இல்லை, ரொம்ப வந்து கேப் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கேப் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹீரோ செக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ஹீரோ செக்ஷன் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் இமேஜாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். சரிங்களா? கரெக்டான சைஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. ஸோ நான் நோ ரிப்பீட் கொடுத்துருக்கேன், ரிப்பீட் ஆகலை. பட் ஆனால் எனக்கு வந்து பாதியோட கட் ஆயிருக்கு. ஸோ இமேஜ் சைஸில் தான் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான சைஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராது. சரிங்களா? அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே இமேஜ் சைஸ் வந்து 500 to 500 பிக்சல்ஸ் தான். ஸோ அதனால் நமக்கு அது ப்ராப்பராக செட் ஆகாது. கரெக்டான சைஸில் நீங்கள் கொடுங்க. இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணல, வேறு ஏதாவது கலர்ஸே வச்சுக்கிறேன். ஸோ கலர்ஸ் எப்படி கொடுக்கணும்னா இதில் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த கேப் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. இந்த கேப் இன்க்ரீஸ் பண்றதுனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேப் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 செக்ஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அனதர் இன்னொரு செக்ஷன் அவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்பை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ 4 இமேஜஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ இமேஜஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இமேஜஸ் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கணும், எனக்கு வந்து ரவுண்டடாக இருக்கணும்னாலும் நீங்கள் அதை வந்து ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், கார்னர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்கனாலுமே இன்னொன்றுக்கு வந்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜுக்கு கீழே அந்த சர்வீஸ் நேம்ஸ் நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுடைய விஷ் தான். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு அட்ரஸ் கீழே கொடுத்துக்கோங்க.
ஸோ இங்கே ரைட் சைடில் மேப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூகுள் மேப் அட்ரஸ் கொடுத்தும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு விட்ஜெட்ஸ் கொடுத்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குது நம்ம டிசைன் பண்ணது அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ரிவ்யூ. ஸோ இது நம்ம இப்போ டிசைன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக வித்தின் ஹவருக்குள்ளே நீங்கள் ஒரு பேஜ் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த விட்ஜெட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் டெமோக்கு ஒரு பேஜ் உங்களுக்கு டிசைன் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் க்ரியேட் பண்ணோம். இந்த செக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு செக்ஷன் ஆகட்டும் நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டெம்ப்ளேட்டில் இருக்கிறதே நான் வந்து இதுவே வச்சுக்கிறேன், இதில் நான் எடிட் மட்டும் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய விஷ் தான். ஸோ வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் எப்படி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணுறது, ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கான பிளகின்ஸ், WooCommerce, அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே இதெல்லாமே பண்ணணும். இதே மாதிரி எல்எம்எஸ் வெப்சைட்ஸ், பிளாகிங் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கான்செப்ட்ஸுமே வேர்ட்பிரஸில் ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். ஆக்சுவலி நான் காஸ்ட் கம்பெனியோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப், அதாவது எவ்ரி வீக் வந்து நம்ம வெபினார் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட இது வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவோம். ஸோ அதோட குரூப்ஸ் இதுவும் அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக நம்ம பண்ண ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 லிங்க்மே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் வெப்சைட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை வந்து நீங்கள் கோர்சஸ் இது பண்ணணும், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக கோர்சஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நான் இப்போ ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை நான் போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம Q&A செஷன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே மேம். ஸோ நான் கொஸ்டினரி ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக வந்து நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு, அதாவது இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இது இல்லாமல் இன்டெப்த்தாக நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் கூட, இல்லை கோர்சஸ்க்கு இது பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? நெக்ஸ்ட் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது? அந்த ஒரு லிங்க்ல இருந்து பேஜஸ் போயிட்டு ஆட் நியூ பேஜ் கொடுத்து கிரியேட் பண்ணணும் சார். ஓ ஓகே மேடம். ஓகே ஓகே சார். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஃபார் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து அந்த லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல டெவலப்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கும் போது, இப்போ இதில் வந்து நம்ம மந்த்லி இந்த டொமைன் பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ மந்த்லி 200லேருந்து உங்களுக்கு காஸ்ட். ஸோ அது காஸ்ட் இல்லாமல் ஏதாவது ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது ஸ்டார்டர்ஸ்க்கு ஏதாவது வேற டொமைன் ஏதாவது இருக்குங்களா? ஃப்ரீயானு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஃப்ரீ டொமைன் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அதில் அந்தளவுக்கு ஸ்பீடு கிடைக்குமானா டவுட்டு தான்.
ஏன்னா நீங்க பே பண்ணி பண்ணும்பொழுது அதுல உங்களுக்கு அந்த பேண்ட்வித் ஸ்பீட் நல்லா இருக்கும். எந்த இஷ்யூஸுமே இருக்காது. பட் நீங்க அதுல பிராக்டிஸ் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டி ஃப்ரீ. ஓகே. ஓகே சார். மேம் ஸ்ரீதர் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. சொல்லுங்க மேம் சார். இப்போ நானாக தாங்க லேர்ன் பண்ணி வெப்சைட் வந்து பில்ட் பண்ணேன். பட் ஓகேங்க. ஹோஸ்ட்ரிங்கர்ல தான் பண்ணாங்க. இப்போ ஓகே. நீங்க சொன்னது வந்து வேர்ட்பிரஸ் சொன்னீங்க. நான் ஹோஸ்ட்ரிங்கர்லயே வந்து ஏஐ வெப்சைட் பில்டிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆமாங்க. அதுல பண்ணாங்க. ஸோ எது ஓகே. பெஸ்டா இருக்குங்க? நான் வந்து வேர்ட்பிரஸ்ல சேஞ்ச் பண்றது பெஸ்டா இருக்குங்களா, இல்ல அது இது சிமிலர் தானுங்களா? வேர்ட்பிரஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்குங்க சார். எஸ்இஓ பேஸ்டா பிளகின்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. செக்யூரிட்டிக்கு பிளகின்ஸ் இருக்கு. எவ்ரிதிங் உங்களுக்கு அதுல ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க மேம். இப்போ நான் சப்போஸ் வந்து என்கிட்ட வந்து டொமைனும் இருக்கு, ஹோஸ்டிங்கும் இருக்கு. ஸோ நான் வேர்ட்பிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட் இல்லைங்களா? பண்ணிக்கலாம். அதுலயே வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் பிளான் இருக்குங்க சார். நீங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். தேங்க்யூங்க. ஓகேங்க சார். ஓகே. இந்த சந்திரசேகரன் மேடம், இப்ப சொல்லுங்க. போஸ்டிங் நம்ம இது பண்ணிருக்கோம்ல, அது எப்படி மேடம் டொமைன் அதெல்லாம் இதுல லிங்க் பண்றது? நீங்க ஒன்ஸ் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுலயே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்துரும். அதுல மேனேஜ் வெப்சைட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு நேம் சர்வர் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நேம் சர்வர்ங்கிறது உங்களுடைய டொமைன்ல இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து உங்க ஹோஸ்டிங்ல குடுத்துட்டு நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஓ, ஓகே மேடம். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? மேம், இப்போ டொமைன் நம்ம எவ்ரி இயர் வாங்குறோம், அதே மாதிரி ஹோஸ்டிங் எவ்ரி இயர் நம்ம பண்ணணுமா பேமெண்ட்? நீங்க எந்த பிளான் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த பிளான் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை ரினிவல் பண்ணிக்கணும். ரினிவல் பண்ணாம விட்டீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 24 மந்த்ஸ்க்கு வாங்கிட்டீங்க, 24 மந்த்ஸ் பிளான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் அந்த 2 இயர்ஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அகைன் பே பண்ணி ரினிவல் பண்ணணும். ரினிவல் பண்ணாதான் உங்களால அந்த வெப்சைட் யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவா இருக்கும், இல்லைன்னா ஆக்டிவா இருக்காது வெப்சைட். டொமைனும் பண்ணோம், ஹோஸ்டிங்கும் பண்ணோம். ஆமாங்க சார். 2மே பண்ணணும். நம்ம அந்த டைம் அப்புறம் நம்ம கம்பல்சரி அது ரினிவல் பண்ணாதான் அது ஆக்டிவ்ல இருக்கும். இல்ல, இப்போ ஹோஸ்டிங் வந்துட்டு பண்ணிட்டோம். ஆக்சுவலா இப்போ டொமைன் பண்றோம் ஓகே. வச்சுங்களா, ஹோஸ்டிங் வந்துட்டு நம்மள ரினிவல் பண்ண முடியலன்னா அந்த வெப்சைட் ஆல்ரெடி இருக்குமா பார்க்கலாமா இல்ல இல்ல? லைக் எப்படி சொல்றது, டொமைன் ஓகே. இப்போ ஹோஸ்டிங் நீங்க ரினிவல் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் இருக்காது வெப்சைட்டுக்கு. அதுல எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. விசிபிலிட்டி பட் இருக்கும்ல, பில்டிங் விசிபிலிட்டி விசிபிலிட்டி இருக்கும். பட் ஆக்ஷன்ஸ் எதுவுமே உள்ள நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. 2மே ப்ராப்பரா நீங்க ரினிவல் பண்றதுதான் ஒரு பெஸ்ட் வே. ஓகே. எப்படி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் 1 இயர் பீரியட்குள்ளேயாவது நீங்க டொமைன் ரினிவல் பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சந்திரா கம்ப்யூட்டர் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறாங்க சார். மேடம், செஷன் இப்போ அட்டன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஓனாக எங்களுக்கு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு 1 மந்த் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இல்லை சார்ஜபிள் அது மாதிரி பண்ணுறீங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிவிடுவேன். இப்போ 10,000 20,000 கேட்குறீங்கன்னா ஒன் டைமாக பே பண்ணிவிட்டு எங்களோட ஓன் வெப்சைட்டுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வேர்ட்பிரஸ்ல பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பிளான்லாம் இருக்கா இல்லை எப்படி? கிளாஸஸ் மாதிரி கேக்குறீங்களா? உங்களோட வெப்சைட்டுக்கு கிளாஸஸ் தேவை இருக்காது. எங்களோட வெப்சைட் பண்றதுக்கு நீங்க இனிஷியலா ஒரு 1 டே ப்ரோக்ராம் மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே பில்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கஸ்டமைசேஷன் பண்ணணும். இப்ப பேமெண்ட் கேட்வே எல்லாம் இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஓகே. அதெல்லாம் வேணுன்றப்ப நீங்க அந்த டைம்ல அதை சொல்லிருக்கோம்னா அந்த ஸ்கோப் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒரு 30,000 40,000 நீங்க உங்களோட சார்ஜஸ் சொல்லிட்டீங்கன்னா இப்போ நாங்க வேற ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போயிட்டு வெப்சைட் டெவலப் பண்ண கொடுக்காம நாங்களே பண்ணிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. அது மாதிரி நீங்க பண்றீங்களா? பண்ணிக்கலாங்க சார். நீங்க ஒன்ஸ் அவங்க கிட்ட கான்டாக்ட் டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க, பவித்ரா மேம் கிட்ட. சார் கிட்ட ஓகே ஓகே பேசிட்டு நீங்க நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம்.
அவங்க நம்பர் இதுல போட்டிருக்கீங்களா சேட்ல? சார் chat box எஸ் சார் chat boxல வந்து நம்பர் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே சரி, நான் உங்களுக்கு 1-to-1 பேசுறேன். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ. என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து மெசேஜ்ல சாட்ல வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபர்தரா இதை பத்தி பேசணும், இந்த வெபினார் பத்தி பேசணும்னாலும் இல்ல ஃபர்தரா வேற ஏதாவது பிசினஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்னோட நம்பர் நான் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த 9003800231 போட்டீங்க தானே? எஸ் மேம். எஸ் சார். எஸ் சார், அதுதான். திரும்ப உள்ள போடு, தூக்கிட்டு போற மாதிரியே போடு. ஓகே, நான் உங்களுக்கு 1-to-1 லைன்ல வராங்க. எஸ் சார். எஸ். ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுங்களா? நம்ம 2 minutes வேணா ஃபோரம் ஓபன் பண்ணலாம். ஸோ நான் ஃபார்ம் வந்து இந்த கொஸ்டினரி ஃபார்ம் வந்து அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் பண்ணணுமா இல்லை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணா கூட அவங்க காண்டாக்ட் பண்ணி ஸோ நம்ம என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து ஃபார்ம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யமுனா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து பண்ணலாம் நீங்கள் கிளியராகவே சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வந்து டவுட் கேட்கணும், ஏதாவது பேசணும்னா என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1-to-1 டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Thank you all. Thank you. Bye-bye. Thank you.